சரி பிள்ளை, நான் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வாகனம் ஒன்று இருக்கு, அதுல மின்கலம் ஒன்று காணப்படும். அந்த மின்கலம் வாகனம் ஓடும்போது என்ஜினோட தொடர்புபட்ட ஒரு டைனமோவால் மின்னேற்றப்படும். மற்றைய சாதனங்களுக்கு மின்னை வழங்கும் போது மின்னிறக்கப்படும். இது தொடர்ந்து நடக்கும். எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மின்கலம் வேறு ஏதாவது ஒரு சேதத்துக்கு உள்ளாகும் போது, அல்லது அந்த டைனமோ ஒழுங்காக வேலை செய்யாமல் மின்னேற்றப்படாத போது, இந்த ரெண்டு சிச்சுவேஷனில் உங்கள் வாகனத்தில் உள்ள பல்ப், நான் இப்படி தெளிவாக இதை சொல்லித்தாரேன் அப்படின்னா வருங்கால இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அப்போ தெளிவாக படிச்சுட்டு போகிறது நல்லோம். சரிதானே? ரைட்டா? ரைட். உங்களோட வாகனத்தில் அந்த பேட்டரி பல்ப் எரியுது. பேட்டரி பல்ப் எரியும் போது ரெட் கலரில் எரியும். சரியா? வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண அந்த பல்ப், வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண முடியல கட்டாயம் எரியும். வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண அந்த பல்ப் ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆகாமல் எரியுமா இருந்தால் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த பல்ப் எரிஞ்சிருச்சு. வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த பல்ப் ரெட் கலரில் எரியுது. நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, ஒன்று பேட்டரி வீக்கோ ஏதோ சம்திங் பிரச்சனை, இல்லாட்டி சார்ஜ் ஆக மாட்டேங்குது, வால்டர்னேட்டர் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ ரெண்டு பிரச்சனை தானே இருக்குது. இதில் எது அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வாகனத்தில் முன்னுக்குள்ள அந்த பானட் அந்த இதுகளை திறந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அந்த கேரேஜில் உள்ளவர் வால்ட் மானியம் கொண்டாந்து அதை டச் பண்ணி பார்ப்பாரு. வாகனத்துக்கு வளமே 12 வால்ட் பேட்டரி போடுவோம். சில சமயங்களில் பைக் இதுகளுக்கு 6 வால்ட் பேட்டரி போடுறாங்க. பொதுவாக 12 வால்ட் தான் 3 வீல் வாகனங்கள் எல்லாருக்குமே. இல்லாட்டா அதில் வால்டேஜ் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம் பேட்டரியில். சரியா? ரைட். திறந்தாச்சு, பேட்டரிக்கு வால்ட் மானி இணைச்சாச்சு, ப்ளஸ் மைனஸ் முடிவுகளுக்குள்ள வாகனம் ஸ்டார்ட்டில் இருக்கணும். வாகனம் ஓட தேவையில்ல, ஸ்டார்ட்டில் இருக்கணும். ஸ்டார்ட்டில் இருக்கும்போது கட்டாயம் என்ஜின் வேலை செய்யும், அப்போ டைனமோ வேலை செய்யும், அப்போ பேட்டரி சார்ஜ் ஆகணும். அப்போ அதில் உள்ள வால்டேஜ் 12னா 12 விட கூட காட்டணும். கூட காட்டுமா இருந்தால் ரைட். அவர் அதை பார்ப்பார். பார்த்தோன்னே 12 விட கூடனா உங்களோட என்னது டைனமோ பிரச்சனை, இது சார்ஜ் ஆகுது, இல்லை பேட்டரியில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, பேட்டரி சில நாள் பாய்க்குள்ள அந்த ரசாயனம்லாம் பழுதடையலாம் தானே, ஏதோ சம்திங் அப்படிங்கிற முடிவு போடுவார். திரும்ப சொல்லுவோம். ரைட். உங்களோட வாகனத்துக்கு நீங்கள் ஏறி உட்காந்துட்டீங்க, சுவிட்ச் போட்டோன்னு நிறைய லைட்ஸ் எரியும், அதெல்லாம் பற்றி நான் பேசலை. ஸ்டார்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்தும் ரெட் கலர் பல்ப், அதாவது மின்கலத்தினுடைய குறியீட்டில் உள்ள ரெட் கலர் பல்ப் எரியுது. இல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மின்கலத்தில் குறியீடுன்னு சொன்னோன்னே சில நேரம் நீங்கள் வாகனத்தில் இன்னைக்கு போய் செஞ்சு பார்க்கலாம், மின்கலத்தை காணாமேன்னு என்னையும் சேர்த்து பேசலாம். அங்கே மின்கலத்தை இப்படி தான் காட்டுவாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த பல்ப் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகலைன்னு சொன்னால் ரெண்டு முடிவு, ஒன்று மின்கலம் சேதமடைஞ்சிருக்கு அல்லது சார்ஜ் ஆக மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன செய்யணும், சார்ஜ் ஆகுதா இல்லையா தான் ஃபஸ்ட்டாக பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும், மின்கலம் இருக்க பகுதியை திறந்து வால்ட் மானி எடுத்து வச்சு அளக்கணும். அதே டைம் வாகனம் ஸ்டார்ட்டில் இருக்கணும். ஸ்டார்ட்டில் இருந்தால் என்ஜின் சுற்றும், என்ஜின் சுற்றினா டைனமோ சுற்றும், டைனமோ சுற்றினா இது சார்ஜ் ஆகும். அப்போ E+IR வால்டேஜை கூட்டி காட்டும். சரியா? ஒரு நடைமுறை உதாரணமும் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்படியே அடுத்தது நான் என்ன பேச வாரேன் அப்படின்னு கேட்டா, சரிதானே, மின்கலத்தை மின்னேற்றல் மின்னிறக்கல் ரெண்டும் சம்பந்தமான ஒரே ஒரு கணக்கை நான் பார்க்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். மின்கலத்தை மின்னேற்றல் மின்னிறக்கல் சம்பந்தமான ஒரே ஒரு கணக்கு நான் பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். ரைட். இது மைனஸ், இது பிளஸ், இது 1 ஓம், இது 0.5 ஓம், இது 4 வால்ட், இது 2 வால்ட், இது 2.5 ஓம் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். இது ஏ மின்கலம், இது பி மின்கலம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டு மின்கலங்கள் மின்னிறக்கப்படுகிறதா அல்லது ஒரு மின்கலம் மின்னேற்றப்பட ஒரு மின்கலம் மின்னிறக்கப்படுகிறதா, ரெண்டுக்கும் குறுக்கேயான வால்ட் அளவு. நீங்க என்ன யோசிப்பீங்க, வழக்கமான சுற்று சார், இதை கேச்சுவின் விதி பாவிக்கும் போது புறத்தடைகள் மாதிரி யோசிக்க சொல்லியிருக்காரு. இந்த அகத்தடைகளை ரைட். 4 வால்ட் 2 வால்ட் இல்லைன்னா கரண்ட் போறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. அந்த கரண்ட் இங்கே வரும், அந்த கரண்ட் இங்கே வரும், அந்த கரண்ட் இங்கே போகும். முதல்ல கேச்சுவின் விதி பாவிக்கிறதுக்கான 3 படிமுறைகள் ஒன்று முடிச்சிட்டோம், கரண்ட் போட்டோம், கேச்சுவின் விதியை பாவிக்கிறோம். இங்கே எழுத்தெல்லாம் நான் போடலை சார், நீங்கள் பழகிட்டீங்க தானே. இங்கேருந்து போகிறதா மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்வோம், இந்த சொல்லியில் போகிறதையும் ஞாபகம் வச்சுக்கொள்வோம். இங்கேருந்து போகிறோம், பேட்டரியில் ப்ளஸுக்கு போனால் நேர் 4, பேட்டரியில் மைனஸுக்கு போனால் மறை 2.
நாங்கள் மின்னியக்கு விசைகளோட அச்சர கணித கூட்டுத்தொகையை பார்க்கும்போது ஐஆர் பெருக்கம் பற்றி யோசிக்கவே கூடாது. சமன் ஐஆர் பெருக்கம். இந்த கரண்ட் இப்படியே வந்து இங்கே போகுது. இங்கே இருந்தால் முதல்லையும் போனோம், அப்போ இங்கேருந்து போவோம். I × சைவத்தை சமன்ச்சு கரண்ட் போகிற திசையிலே போகிறனால சகன்னு வரும். சக I × 1 அப்போ ஒரு 5 வரும். சக 2 சமன்ச்சு 5 வரும். இது 3 4 5 வரும். இங்கே 2 வரும். 2 சமன் 4 I சமன் 0.5 ஆம்பியர் வந்துடும். சரியா? ரைட். இந்த மின்கலத்திலிருந்து வெளியில கரண்ட் போற மாதிரி போட்டிருக்கிறோம். அப்படி போட்டும் சகோல விட வருது. அப்ப நாங்க போட்டது சரி. இது உள்ளுக்கு போற மாதிரி போட்டிருக்கோம். அப்பயும் சகோல விட வருது. அப்ப இங்கேயும் போட்டது சரி. அப்ப இது மின் இறக்கப்படுகிறது. நேர்ந்த மின்னோட்டம் வெளியே செல்கிறது. இது மின் ஏற்றப்படுகிறது. A மின்கலம் மின்கலம் மின் இறக்கப்படுகிறது. மின் இறக்கப்படுகிறது. We output A - IR மின் இறக்கப்படுகிறது. மின் இயக்க விசையை விட வெளியில போற வோல்டேஜ் குறைவா இருக்கணும். அப்ப 4 - 0.5 தர 0.5 0.25 வரும். 4 - 0.25 3.75 வாட். சரியா? ரைட். இது ஷூரா மின் ஏற்றப்படுது. பி மின்கலம் மின்னேற்றப்படுகிறது. அப்ப இங்க வி அவுட்புட்னு சொல்ல முடியாது. E + IR இங்க இது சார்ஜ் ஆகுது. ஈக்காக 2 வால்ட் சக ஐக்காக இதுல போற கரண்ட் 0.5 தர 1 2.5 வால்ட். இது 2 வால்ட் தான 2.5 வால்ட். விளைச்சா? ரைட். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும்னா இங்கே பார்ப்போம். சரிதானே? சரி, நாம அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இதையும் படிச்சுட்ட மாதிரி இருந்தால் அடுத்து நாங்கள் மானிகள் படிக்கணும். மீட்டர் பாலம் அழுத்த மானி. மானிகள் மீட்டர் பாலம் அழுத்த மானி அதோட விஷயம் செய்ய முடியும். சரிதானே? ரைட்டா? இனி நான் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டு முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, இதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இன்னொரு விஷயம் சொல்லித்தாரேன். சரிதானே? இன்னொரு விஷயம் சொல்லித்தாரேன். வீடியோ அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக நிறுத்தி கவனமாக திரும்ப படிச்சுட்டு போகலாம். அதனால தைரியமாக விஷயத்துக்கு போவோம். ஏ மின்கலம் உற்பத்தி செய்த வலு. சரி, இதை அழிக்கிறேன். இன்னொரு விஷயத்தை பேசலாம். அது மிக இலகுவான விஷயம். சரியா? இங்க போற கரண்ட் 0.25. ஏ மின்கலம் உற்பத்தி செய்த வலு. ஏ மின்கலம் உற்பத்தி செய்த வலு. ஏ மின்கலம் உற்பத்தி செய்த வலு அப்படின்னு யோசிச்சா P = EI. VI போட்டாலும் சரி, EI போட்டாலும் சரி. அது உற்பத்தி செய்து 4 வாட். இதனுடைய வாட் அளவு மின்னியக்கு விசையை தான் போடணும். ஐக்கா 0.25 வந்துச்சுன்னா 0.5. அப்ப P = 2 வாட்னு வரும். வெளிச்சுற்றுக்கு வழங்கியது உற்பத்தி செய்தது 2 வாட். வெளிச்சுற்றுக்கு வழங்கியது ஏ மின்கலம் வெளிச்சுற்றுக்கு வழங்கிய வலுன்னு கேட்டா வெளிச்சுற்றுக்கு வழங்கிய வலு உங்களுக்கு வரப்போகுது. உற்பத்தி செய்ததுல இருந்து கழிக்கணும்
இதுல விரயமானது அகத்தடை விரயமாகும் தானே. I squared into R வலுவுக்கு என்ன சமன்பாடு? I squared into R ஒரு தடையில் விரயமாகிற வலுவு. I squared का संयुक्त सम 5 वर्ग R का संयुक्त सम 5. சரியா? நான் இந்த மாதிரி சுருக்கலை எப்படி செய்வேன் அப்படின்னா தசத்தை விட்டுருவேன். 5 வர்க்கம்னா 25, 25 தர 5 125 போட்டுக்குவேன். போட்டுட்டு இதுல தசம் 5 வர்க்கம்னா 2 தானம் தள்ளி தசம் கொடுத்துரும். இதுக்கா ஒரு தானம் 3 தானம் 1 2 3. இதை கழிக்கணும். 7 5 9ல 1 போனா 8 1.87 வாட். ஆனா இங்க என்ன புதுசா ஒரு விஷயம் படிச்சு கொடுத்தேன் இந்த கணக்குல. உற்பத்தி செய்த வலுனா EI, வெளிச்சுற்றுக்கு வழங்கியதுனா EI ல இருந்து I squared into R கழிக்கணும். இது சிம்பிளான விஷயம். இதுல அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கேட்க மாட்டாங்க. சரியா? இது சார்ஜ் ஆகல தானே. ரைட். அடுத்து ஒரு தகவல் தான் நான் உங்களுக்கு தர போறேன். அந்த தகவலை நீங்க மிக கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் நான் நிறுவல் செய்ய போறது இல்லை, நேரடியாக தகவலை தான் பார்க்க போறோம். அகத்தடை உள்ள ஒரு மின்கலம். பொதுவா எல்லா மின்கலங்களுக்கும் பிள்ளைகள் அகத்தடை இருக்கு. மின்னியக்கி விசை ஈ எடுப்போம், தடை ஆர் எடுப்போம். என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் இங்க எழுதுறேன். மின்கலம் ஒன்றிலிருந்து உறிஞ்சப்படும் உச்சவலு மேக்சிமம் பவர். உச்சவலு மின்கலம் ஒன்றிலிருந்து நீங்க உச்சவலுவை உறிஞ்சணும்னு ஆசைப்பட்டா வெளிச்சுற்றில் இணைக்க வேண்டிய தடையை பற்றி தான் பேசப்போம். வெளிச்சுற்றில் என்ன மாதிரியான ஒரு தடை இணைச்சா உச்ச வலுவை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மின்கலத்தில் மேக்சிமம் பவர் நாங்கள் எடுக்கணுமா இருந்தா எப்படியாப்பட்ட ஒரு தடையை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சி. வெளிச்சுற்றுக்கு இணைக்கப்படும் தடை, அதில் விரயமாகும் வலு, ரெண்டுக்கும் நாம் கிராஃப் வரைய போறோம். சரியா? இது சம்பந்தமான இசைக்கேள்வி ஒன்று இருக்கு. அந்த இசைக்கேள்வி நாங்கள் பார்ப்போம். இப்போதைக்கு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. கிராஃப் வரைஞ்சா இப்படி வரும். உச்சவலு எப்ப பெறப்படும் அப்படின்னு கேட்டா, அதாவது புறத்தடையானது அகத்தடைக்கு சமனாக உள்ள போது, புறத்தடையானது அகத்தடைக்கு சமனாக உள்ள போது உச்சவலு பெறப்படும். உச்சவலு பெறப்படும். விளைச்சா? ரைட். உச்சவலுவை பாப்போம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் ஒன்று இருக்கு. உச்சவலுவை E, R சார்பில் தருக அப்படின்னு என்ன செய்யும்? வலுவுக்கான சமன்பாடுகள் நான் 3 சொல்லி கொடுத்துருக்கிறேன். P = VI, இங்க அது பொருத்தம் இல்லை. P = I squared into R ஒர்க் கூட, ஏன்னா கட்டாயம் மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கணும். P = V வர்க்கத்தின் கீழ் R. சிம்பிளா செய்யலாம் இந்த சமன்பாடை பாவிச்சு. நான் இன்னும் தொடர்ந்து நிறைய கணக்குகள் செய்யணும். இப்பயே நான் உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கிறது பில, ஆனா அறிமுகப்படுத்துறேன் இந்த ஐடியா உங்களுக்கு. இப்ப இந்த ஒரு சுற்றுல கேச்சோயின் விதி அதெல்லாம் பாவிக்கும் போது நான் சொன்ன இந்த தடையை புறத்தடை மாதிரி யோசிக்கலாம். இது சமன் பருமன்ல. அப்ப R 2 தடைகள் தொடராக இருக்கு. தடைகள் தொடராக உள்ள போது தடைகளின் விகிதத்திற்கு ஏற்ப அழுத்தம் பிரியும். அப்ப இதுல விழுகிற வால்டேஜ் அப்படின்னு கேட்டா, நான் VR போடுறேன், பட் மாத்துவேன். R + R E, ஏன்னா இங்க வார கரண்ட் பிரியாம போகுது. இப்படியே வந்து இப்படியே போகுது. கரண்ட் பிரியாம போன தடைகள் தொடரா இருக்கு. தடைகள் தொடராக உள்ள போது தடைகளின் விகிதத்திற்கு ஏற்ப அழுத்தம் பிரியும். R + R E, ஆகவே R க்கு வால்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன் இந்த R இந்த R சமனா இருக்கணும்னு. அடுத்து இவர் வேற ஸ்மால் r சார்புல ஆன்சர் கேட்கிறாரு. அப்ப R ஸ்மால் r போட்டா இங்க 2R னு வரும். பொறுமையா போறது உங்களுக்கு நல்லம், எனக்கு நல்லம். இதுவும் R.
சில நேரம் கீழே போர்டு விளங்காட்டி உங்களுக்கு சிக்கலாயிரும். ஈன்கள் 2 வரும், இங்கே 2R வரும், 6 வெட்டுப்பட்டா ரைட். இப்போ உச்ச வலுத்தான் நமக்கு தேவை. E சமன் இதுல விடுகிற வால்டேஜ் E இன்கிள் 2. அப்ப E இன்கிள் 2 முழுவதின் வர்க்கம். அதில் விடுகிற வால்டேஜ் இன்கிள் அந்த தடை ஸ்மால் ஆர்னை போவே நான் ஸ்மால் ஆர் சார்பாக தான் கேட்டுக்கிறாங்க. E வர்க்கத்தின் கீழ் 4R வரும் விஷயம். E வர்க்கத்தின் கீழ் 4R. சரியா? நான் கொஞ்சம் வேகப்படுத்தி இன்னைக்கு சில இடங்கள்ல போறேன். ஏன் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் நிறைய படிக்க இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் வேலை உங்களுக்கு சரிதானே. திரும்பவும் தேவையான ரிவர்ஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இது சம்பந்தமான கேள்வி ஒன்று பார்ப்போம். நான் தொடர்ச்சியாக கொண்டு போறேன். நீங்க தேவையான நிப்பாட்டி அந்த கேள்வி செய்து பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்க. விட சரியா வருதான்னு. ரைட். இது 1 ஓம், இது 4 வாட், உச்சவலு பெறக்கூடிய வகையில் ஆரின் பெருமானம் யாது? ஆறில் உச்ச வலுவை பெற ஆரின் பெருமானம் யாது? ஒரே ஒரு தடைத்தான் வழியில் இருக்க. அப்போ உங்களுக்கு லேசு இது ஒண்ணுக்குள்ள சமனா இருக்கும். ஆர் சமன் 1 ஓம். ஏன்னா இது இதுக்கு சமனா இருக்கும். உச்சவலு யாது? போகலாம்னா கரண்ட் எல்லாம் போட்டு உங்களுக்கு P சமன் VI வேணா, P சமன் I ஸ்கொயர் இன்டு R வேணா, P சமன் V வர்க்கத்தின் கீழ் R நீங்க A எடுக்க போற ஸ்டூடண்ட்ஸ். இது 1 ஓம், இது 1 ஓம். வார கரண்ட் பிரியாம போகுது. தடைகள் தொடராக உள்ள போது தடைகளின் விகிதத்திற்கு அழுத்தம் பிரியும். இதுல விழுகிற அழுத்தம் தான் இங்க தேவை. அப்ப முதல்ல போடுவோம் வால்டேஜ் VR 1/1/4 ஆகவே 1க்கு 1/1/4 ஆகவே 1க்கு VR சமன் 2 வால்ட் அப்படின்னு. இப்ப உச்சவலு P சமன் V ஸ்கொயர்டுக்காக இதுல விழுகிற வால்டேஜ் 2 வால்ட், 2 வர்க்கம் கீழே R-க்காக 1 ஓம், P சமன் 4 வாட். ரைட்டா? ரைட். ஒரு வித்தியாசமான கேள்வி பார்த்துட்டு போவோம். ஒரு வித்தியாசமான கேள்வி. ஏன் நான் நிறைய கேள்விகள் செய்துட்டு போகணும்னு யோசிக்கிறது அப்படின்னா, யூடியூப்ல பார்க்குற சில பேருக்கு வேற கணக்குகள் நான் செய்து காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அப்ப அதனால இதுலயும் நிறைய கணக்குகளை செய்து காட்டினா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிதானே? ரைட். ஒரு தடை, ஒரு மின்கலம், உயிர்த்தலின் பால் அமைப்பு இருக்கு. மிக இலகுவான உயிர்த்தலின் பால் அமைப்பு. 4 ஓம் 4 ஓம் 4 ஓம் 4 ஓம் தடைகள் காணப்படுது. இதுக்கு குறுக்கே 5 ஓம் தடை என்ன செய்யுதுன்னு சொன்னா காணப்படுது. இங்க உள்ள வோல்டேஜ் 4 வாட். இதனுடைய தடையை யோசிச்சோம்னு சொன்னா இங்க இதை நாங்க 6 வாட் போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு சுருக்கல் கொஞ்சம் லேசா இருக்கும். சரிதானே? இதோட தடையை பத்தி யோசிப்போம். கொஞ்சம் சின்ன டைம் ஒன்று எடுக்கிறேன். ரைட்டா? ரைட். 2 ஓம் எடுப்போம். சரியா? வேணாம், இப்படி செய்யணும். கேள்வி இப்படி கொண்டு போவோம். சாரி, இது கேபிட்டல் ஆர், இது கேபிட்டல் ஆர், இது கேபிட்டல் ஆர், இது கேபிட்டல் ஆர், இது கேபிட்டல் ஆர். சரியா? ரைட். இச்சுற்றில் உச்ச வலுவை இந்த தொகுதி பெறுவதற்கு ஆரின் பெருமானம் யாது? உச்ச வலுவை இந்த தொகுதி பெறுவதற்கு ஆரின் பெருமானம் யாது? நீங்க எப்படி கோப்பில கேள்வி எழுதணும்? உச்ச வலுவை பெறுவதற்கு AB கிடையில்
உச்ச வலுவை பெறுவதற்கு ஆரின் பெருமானம் யாது? A, B இடையில் A, B இடையில் உச்ச வலுவை பெறுவதற்கு ஆரின் பெருமானம் யாது? ஆரின் பெருமானம் யாது? நீங்க எப்படி யோசிக்கணும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஐடியா, அகத்தடைக்கு சமனா புறத்தடை இருக்கும். இது ஒரு பெரிய சர்க்கிட், மின்வலை வேலைப்பாடு, நமக்கு பிரச்சனையே இல்லை. இது ஒரு தடையா சுருக்க தெரியும். இந்த விகிதம் இந்த விகிதத்துக்கு சமன்னால இது வெட்டுப்பட்டு, சரியா? ரைட். பாருங்க, நீங்க வேகமா செஞ்சு முடிச்சிருப்பீங்க இந்த நேரம். நான் பொறுமையாவே போறேன். ஆர் 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 2R ரெண்டு தடைகள் இருக்கு. அதோட விளைவில் 2R தடைகள் சமாந்தரமா இருந்தா ஆரின் கிளை ஆர்க்காக 2R எண்ணுக்காக 2 விளைவு தடை 6 வரும். அப்ப இது விளைவு தடை 6 வரப்போகுது, கேபிட்டல் 6. அது வந்து 2 ஓம்க்கு சமனா இருக்கும். அப்ப R சமன் 2 ஓம். இது விளைவு தடை 6 வருது, அது இதுக்கு சமனா இருக்கும். அப்ப 2 ஓம். இப்ப உச்ச வலு யார்? உச்சவலுன்னு சொல்லக்குள்ள P சமன் V வர்க்கத்தின் கீழ் R. உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருக்கிற சமன்பாடு வலு சம்பந்தமா P சமன் VI. இது வந்து நீங்க என்னத்துக்கு பாவீங்க அப்படின்னு கேட்டா, மின் முதல்களுக்கு பாவீங்க. அது வோல்டேஜ், அது வெளி சுற்றுக்கு கொடுக்குற கரண்ட் தெரியுமா? தடைகளுக்கு I squared into R. இதையும் பாவிக்கலாம், நான் சொல்லல. P சமன் V வர்க்கத்தின் கீழ் R. நமக்கு லேசி இங்க V வர்க்கத்தின் கீழ் R. கரண்ட் பிடிக்கிறது எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி. அது இன்னொரு லேசி, இங்க 2 ஓம்னா இங்கே 2 ஓம் தான் வரப்போகுது. தடைகளின் விகிதத்திற்கேற்ப அழுத்தம் பிரியணும், சமனா பிரியும். அதை இவ்வளவு நேரம் சொல்லல, நீங்க சில நேரம் முதல்ல பிடிச்சிருப்பீங்க. VAB சமன் இதோட விளைவு தடை R, அது 2க்கு சமனா வரணும். 2 + 2க்கு R, ஆகவே 2க்கு நிறுவும். இங்க 2, இங்க 4 சுருக்கப்பட்ட 2, 3 வாட் வரும். அது சில பேர் இப்படி யோசிப்பாங்க. இதுக்கு இது சமன்னா இந்த தடை சமன் ஆயிடுச்சு. அப்ப இந்த வோல்டேஜ் சமனா பிரியும். 3 டைரக்டாவே சில பேர் போட்டுருவாங்க. இப்படிலாம் கணிக்காம இது இதுக்கு சமன். அப்ப 6னா இதுல 3, இதுல 3. இது 8னா இதுல 4, இதுல 4. இதுல 5னா இதுல 2+5, இதுல 2+5. எப்ப உச்ச வலுவை பெறும். ஸ்பீட் பண்ணலாம் இன்னும். P சமன் சரியா Vக்கு 3 வாட், தடைக்காக 2. எனக்கு விளைவு தடை 2. அப்ப P சமன் 4.5 வாட் வரும். P சமன் 4.5 வாட். ரைட்டா? ரைட். அப்ப இதுல நான் ஒரு 2 கணக்கு செஞ்சிருக்கிறோம். இதுல எல்லாம் பெரிய அளவில் கணக்கு வரப்போறது இல்லை. வந்தாலும் ஈஸியா செய்யலாம், புது ஐடியாஸ் கொண்டு வர முடியாது. ரைட். அடுத்த நான் விஷயத்துக்கு போவோம். சரிதானே? நாங்க இந்த தியரி முடிய ப்ராக்டிகல்ஸும் நிறைய பார்க்க இருக்கு. சரிதானே? ரைட்டா? ரைட். மின் முதல்கள்ட்ட சேர்மானம் பத்தி பார்ப்பாங்க. 2 விஷயம் தான் இருக்கு. மின் முதல்கள்ட்ட சேர்மானம். சரியா? ரைட். கேள்வி போட்டுக்கொள்வோம். மின்கலங்கள் தொடராக உள்ள போது விளைவு. மின்கலங்கள் தொடராக உள்ள போது விளையுள். பாருங்க, மின்கலங்கள் தொடராக காணப்படுகின்றன. இந்த டைம் நாங்க யோசிக்கிறோம் பிள்ளை, இது விளையுள். இது E1, இது அகத்தடை R1, இது R2, இது E2, இது R3, இது E3. இதுக்காக ஒரே ஒரு பேட்டரி பாவிக்கணும் ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இதுக்காக ஒரே ஒரு பேட்டரி. ரைட்டா? கவனிங்க, இதுக்காக ஒரே ஒரு பேட்டரியை நாங்க என்ன செய்ய போறோம்? பாவிக்க போறோம். ஒரே ஒரு பேட்டரியை பாவிக்கும் போது அந்த பேட்டரியில மின் இயக்க விசை
அதனுடைய அகத்தடை சம்பந்தமா பார்க்க போறோம். இது சரியான சிம்பிள், ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரைட்டா? ரைட். இங்க தொடர்ந்து சொல்லி எப்படி நீங்க தீர்மானிக்கணும்? மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் போனா தீர்மானிக்கணும். விளைவில் தடை என்பது இங்க தடைகள் தொடரா தடை இருக்கு. இங்க வார மின்னோட்டம் தான் இங்க போகுது, அதே மின்னோட்டம் தான் இங்க போகுது. அப்ப தடைகள் தொடரா இருக்க மாதிரி தான். ஆகவே இதை நீங்க நான் தான் முதல்லயே சொன்னேன், நீங்க அகத்தடைகளை புறத்தடைகள் மாதிரி ட்ரீட் பண்ணலாம், யோசிக்கலாம். பேட்டரிஸ் தனியாவும் தடைகள் தனியாவும் இருக்க மாதிரி கூட யோசிக்கலாம். தடைகள் அப்ப எப்படி இருக்கு? தொடர். எப்படி யோசிச்சாலும் தொடர். ஏன்னா இதுல போற மின்னோட்டம் தான் இங்க போகும், இதுல போற மின்னோட்டம் தான் இங்க போகும். ஒரு பேட்டரியோட போகும்போது மின்னோட்டம் மாறாது. இங்க இருந்து ஐ புறப்பட்டா அதே ஐத்தான் இங்க போகும், அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்ப மின்னோட்டம் மாறாது. தடைகள் தொடரா இருந்த விளைவில் தடை எப்படி? R1 பிளஸ் R2 பிளஸ் R3. விளைவிலாக தடையை கண்டுபிடிச்சு எவ்வளவு லேசுன்னு பாத்தீங்கன்னா, விளைவில் மின் இயக்கிசை அதுவும் லேசு. E1 பிளஸ் E2 பிளஸ் E3. ஒரு விஷயம் சொல்லித்தாரேன், இட்ஸ் எக்ஸ்ட்ரா. சம்டைம்ஸ் ஒன்று மாறி இருந்தா மைனஸ் வரும். ஓகே, அவ்வளோதான். அப்ப மின்கலங்கள் தொடராக உள்ள போது விளைவில் கண்டுபிடிக்க செம்மலேசு. தடைகளை கூட்டி போட்டாச்சு, மின் இயக்கிகளை கூட்டி போட்டாச்சு. பாத்தீங்களா? சிம்பிளா இருக்கும். ரைட். அடுத்தது இது சம்பந்தமான கணக்கு பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப லேசாதான் இருக்கும் கணக்கு. 2 தடைகள் 2 பேட்டரிஸ் தொடராது. 4 வால்ட் 2 வால்ட். இதனுடைய அகத்தடை 1 ஓம், இதனுடைய அகத்தடை 2 ஓம். சேர்மான களம். சேர்மான களம் நீங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, பாத்தீங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு தனி பேட்டரியை மாத்தணும் யோசிச்சா R பத்தி சொல்லக்கூட பட்பட்டான்ஸ்னா இதுல நீங்க கூட்டணும் 3 ஓம் வந்துடும். விளைவில் மின் இயக்கிசை கிட்ட இதுல நீங்க கூட்டணும் 6 வாட் வந்துடும். எவ்வளவு லேசுன்னு பாத்தீங்களா? அப்ப இது ஒரு விஷயமே இல்லை. ரைட். அடுத்து மின்கலங்கள் சமாந்தரமாக உள்ள போது விளைவு. மின்கலங்கள் சமாந்தரமாக உள்ள போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரைட் தானே? ரைட். கவனிங்க, மின்கலங்கள் சமாந்தரமாக உள்ள போது, மின்கலங்கள் சமாந்தரமாக உள்ள போது விளையுள். ரைட். இது ஒரு பேட்டரி. R1 R2 R3. இது விளைவுல அப்படின்னு யோசிச்சா பிள்ளை இங்க இருந்து ஒரு கரண்ட், இங்க இருந்து ஒரு கரண்ட், இங்க இருந்து ஒரு கரண்ட். அந்த கரண்ட் இங்க 3ஆ பிரிஞ்சு இங்க 3ஆ சந்திக்குது. மின்கலங்களை தனியாகவும் பேட்டரியை தனியாகவும் ட்ரீட் பண்ணலாம். தடைகள் சமாந்தரமா இருக்க மாதிரி யோசிக்கலாம். மின்கலம் இடையில இருந்தாலும் ஒரு இடத்துல மின்னோட்டம் பிரிஞ்சு இன்னொரு இடத்துல சேருது. சமாந்தரமா இருந்தா எப்படி விளைவில் தடை? 1 R சமன் 1 R1 சக 1 R2 சக 1 R3. இத கண்டு தலைகீழா மாத்தணும். அந்த ஒர்க் செய்தீங்கன்னா கஷ்டம். நம்பர்ஸ் தந்தா நீங்க செஞ்சுக்குவீங்க. இப்படி விட்டுறாதீங்க, சுருக்கி தலைகீழா மாத்தி கொடுக்கணும். விளைவில் மின் இயக்கிசை அதனால இன்ட்ரெஸ்டா இருக்கும். E இன்கிள் R. விளைவில் மின் இயக்கிசை E இன்கிள் R சமன் E1 இன்கிள் அந்த அகத்தடை R1 பிளஸ் E2 இன்கிள் R2 பிளஸ் E3 இன்கிள் R3 ஆல் பெறப்படும். விளைச்சா இப்படிதான் நீங்க என்ன செய்ய போறீங்க? விளைவில் மின் இயக்கிசையை கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப இந்த ஆரை கண்டுபிடிச்சாதான் இங்க கொண்டாந்து பிரதிடலாம். இந்த ஆரை கண்டுபிடிச்சாதான் இங்க பிரதிடலாம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தானே?
போட்டா விளையுள் மின்னியக்கு விசை என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். விஷயம் முடிச்சு. சரியா? அப்ப பாருங்க, ஒரு இடத்துல மின்னோட்டம் பிரிஞ்ச இடத்துல சந்திக்குது. 3 உதாரணம் எடுக்கிறோம். 3க்கு மேலே இருக்கலாம், 3 குறைவான மின்கலங்கள் இருக்கலாம். தடைகள் சமாந்தரமா இருக்கனால இதெல்லாம் அகத்தடைகள். விளையுள் அகத்தடை 1 கீழ் R சமன் 1 கீழ் R1 சக 1 கீழ் R2 சக 1 கீழ் R3. இந்த தடையெல்லாம் சமாந்தரமா இருக்கிறத கற்பனை பண்ணி விளையுள் தடை. விளையுள் மின்னியக்கு விசைன்னு சொல்லும் போது அதை ஏற்கனவே எழுதி வச்சுக்கணும். ஈனும் அது அகத்தடை ஆகும். ஈயின் கீழ் ஆறுங்கிறது E1 கீழ் R1 சக E2 கீழ் R2 சக E3 கீழ் R3. இது எப்படி கூட சொல்லலாம். அதை பற்றி நாங்கள் பிறகு பேசுவோம். சரிதானே? ரைட். தொடர்பை நீங்கள் தேவையான மாதிரி நீங்கள் பாட்டு எழுதி அடுத்தது போகலாம் தானே? சரி, நான் நேரடியாக உதாரணத்துக்கு போகிறேன். ரைட், பாருங்க. இன்னொரு பேட்டரி இருக்கு, இன்னொரு பேட்டரி இருக்கு. இது 4 வால்ட், இது 3 வால்ட், இது 2 ஓம், இது 3 ஓம். உதாரணத்துக்கு வைப்போம். ரைட். விளைவு பற்றி ரைட். ஈனும் ஆறும் கொடுக்கணும். எதை ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும்? ஆர். 1 கீழ் R சமன் 1 கீழ் 2 சக 1 கீழ் 3. 1 கீழ் R சமன் ஈசி. இது இங்கே பெருக்கியாச்சு, இது இங்கே பெருக்கியாச்சு, 2 பெருக்கியாச்சு. 5 கீழ் 6. R சமன் என்ன வரும்? 1/2 தலைகீழாக மாற்றணும். அதை நீங்கள் செய்து கொள்வீங்க தானே? விளையுள் மின்னியக்கு விசை முதல்ல எழுதுன ஈயின் கீழ் R சமன் E1 கீழ் R1 சக E2 கீழ் R2. இதை கண்டுபிடிச்சனால லேஸ். ஈட்டா நமக்கு தேவை. ஆர்கா 1/2 போடலாம். 6 கீழ் 5 இதை தலைகீழா மாற்றணும், மறந்துடாதீங்க. 6 கீழ் 5 போடுறோம். பின்னத்துல போட்ட லேஸ் தானே. 6 கீழ் 5 எப்படி இது வந்துச்சு? இந்த 1/2 தான் 6 கீழ் 5. 6 கீழ் 5 ஈவனுக்கா 4 கீழ் 2 சக 3 கீழ் 3. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னா தொடரும். 5 கீழ் இ கீழே R. இது 2 வரும், இது 1 வரும், 3 வரும். இது பெருக்கணும் 18 வரும். இது 3 6 ஆள் இருக்குன்னா 18, 5 ஆள் பிரிக்கணும். 3.6 ஓம் அப்படின்னு வரும். அடுத்தது ஓம். சரியா? ரைட். அடுத்த நாங்கள் பார்த்துருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அடுத்து நீங்க என்ன பார்க்க போறீங்க? உதாரணம் ஒன்று தான் பார்க்க போறீங்க. உதாரணம், ஒரு மின்கலம், இன்னொரு மின்கலம், 2 சமாந்தரமா இருக்கு. இது அகத்தடையார், இது அகத்தடையார், இது இ, இது இ. விளையுள் அப்படின்னு கேட்டப்ப நமக்கு சிக்கலே. ஏன்னா அங்கேயும் இ ஆர், இங்கே அப்படி போடலாது. இ டேஷ் ஆர் டேஷ். ஆர் டேஷ் எப்படி சொல்லி கொடுத்தேன்? ஒரு இடத்துல மின்னோட்டம் பிரிஞ்சின இடத்துல சேருது. 1 கீழ் ஆர் டேஷ் சமன் 1 கீழ் ஆர் சக 1 கீழ் ஆர். 1 கீழ் ஆர் டேஷ் சமன் பகுதி எண்கள் சமன் தொகுதி எண்கள் கூட்டப்படும். ஆர் டேஷ் சமன் 6 கீழ் 2. அதாவது 1 கீழ் ஆர் டேஷ் சமன் 1 கீழ் ஆர் 1 கீழ் ஆர். அதான் சுருக்கி போட்டுருக்கேன். விளையுள் மின்னியக்கு விசை இ டேஷின் கீழ் ஆர் டேஷ் சமன் இன் கீழ் ஆர் சக இன் கீழ் ஆர். இ டேஷ் சமன் இதுக்கு R/2 வரும். R/2 இன் கீழ் ஆர் இன் கீழ் ஆர் கூட்டலாம். பகுதி எண்கள் சமனாயின் தொகுதி எண்கள் கூட்டப்படும். 2 இன் கீழ் ஆர். இ டேஷ் சமன் இந்த 6 இங்கே பெருக்கு நான் வெட்டுப்பட்டுரும். 2 ஆள் பிரிச்சா இனே வரும். விஷயம் முடிஞ்சு. சொல்றேன், முதல்ல சொல்ல யோசிச்சு நிப்பாட்டினேன், பட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும் இது எப்படி அப்படின்னு கேட்டா, இங்க வார மின்னோட்டத்தையும் இங்க வார மின்னோட்டத்தையும் சேர்த்தா இதுல வார மின்னோட்டம். ஏன்னா இதுல I1 இதுல I2 போனா விளையுள்ள I1 plus I2 போகும். அது விளங்குதா உங்களுக்கு?
அப்போ ஒரு கற்பனை V சமன் IR, V சமன் IR, I சமன் V இன் கீழ் R. சமாதானமா இருக்கக்குள்ள இங்க ஒரு மின்னோட்டம் வந்தாலும் இங்க தனியா பிரிஞ்சு பழையபடி சேர்ந்து போகும். இதுக்கு விளைவுன்னு சொல்லக்குள்ள இந்த ரெண்டு மின்னோட்டமும் சேர்ந்து தான் போகும். இதுல வார மின்னோட்டத்தை E இன் கீழ் R, இதுல வார மின்னோட்டத்தை E இன் கீழ் R எழுதுனா இந்த மின்னோட்டத்தையும் கூட்டுறது விளைவில் மின்னோட்டத்துக்கு சமனா இருக்கும். E dash இன் கீழ் R dash க்கு சமனா. அப்ப மின்னோட்டத்தை சமப்படுத்துற மாதிரி யோசிச்சு ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்க. திரும்ப சொல்லி தரவா தம்பி, இங்க ஒரு கரண்ட் வரும் I1, இங்க ஒரு கரண்ட் வரும் I2, I1 plus I2 தான் இங்க போக போகுது. அப்ப இங்க ரெண்டு பேட்டரிக்கு பதிலா ஒரு பேட்டரி இருக்கனால இதுல வார கரண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் இதுல போகும். அப்ப நமக்கு தெரியும் V சமன் IR. I எப்படி எழுதுனா V இன் கீழ் R. அப்ப இதுல வார மின்னோட்டத்தை E இன் கீழ் R போடுறதா யோசிங்க. கட் பண்ணி இதுல வார மின்னோட்டத்தை E இன் கீழ் R யோசிங்க. இந்த ரெண்டு மின்னோட்டத்துக்கு கூட்டுத்தொகை இதுல இருக்கணும். அப்ப E dash இன் கீழ் R dash அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. இதுலயே நாங்க ரெண்டு உதாரணங்கள் என்ன செஞ்சோம் பார்த்துட்டோம். சரியா? ரைட். அப்ப நம்ம நிறைய விஷயங்களை என்ன செஞ்சோம் நான் முடிச்சிட்டோம். சரியா? அடுத்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா ஆம்பியர் மானி, வால்ட் மானி, பல் மானி அதைத்தான் மெயினா நான் பார்க்க போறேன். அதோட சில பயிற்சி கேள்விகள் நான் பார்க்க போறேன். அதை நான் அடுத்த வீடியோல முடிச்சுட்டா அடுத்த மீட்டர் பாலம், அடுத்த மானி, பாஸ் பேப்பர் கேள்விகள். ரைட் தானே? ரைட். நான் உங்களுக்கு முதலாவது வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் லிங்கை கீழே நான் போட்டு விடுறேன். ஏன்னா அது போடலை. இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஆன்லைன் எக்ஸாமுக்கான என்ன செய்கிறேன்னு கேட்டால் லிங்க்குகளை நான் போட்டு விடுறேன். நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். ஓகே ரைட். தொடர்ந்து படிங்க. இந்த கிளாஸில் முதலாவதாக பார்த்தலாம் நிறையா தியரி தான் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை நாங்கள் முடிக்கிறோம். அதுக்கடுத்து அழுத்தமான மீட்டர் பாடத்துக்கு என்ன செய்யணும் சொல்ல போகிறோம். ப்ராக்டிகல்ஸில் இது வரைக்கும் பார்த்துருக்க வேண்டிய ப்ராக்டிக்கல் 2 இருந்துச்சு. அது 2 நான் கடைசியாக பார்க்கணும்னு வச்சுருக்கிறேன். அதையும் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் பார்ப்போம். ரைட் தானே? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி எக்ஸாம்ஸையும் செய்து பாருங்கள். ரைட்.